ஓசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிளை திறப்பு விழா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிளை திறப்பு விழா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா, தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறந்து கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலை செயலாளர் உ கண்ணன், கு ஜம்புலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஓசூர் ராயகோட்டை சாலையில் உள்ள காரப்பள்ளி அருகில் புதியதாக அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வரும் வளாகம் எதிரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடியேற்றி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் சாணசந்திரம் கார்த்திக், ராஜா, மாரிமுத்து, காவேரி, மாதையன், கோவிந்தராஜ், பசவராஜ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பாளர் நெப்போலியன், மன்சூர், சிபிஜெட் கார்த்திக் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாட்ஷா, மஞ்சுநாத், முருகன் உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள், தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கூட்டம் தனியார் மகாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வண்ணம் பூசிய மார்க் கொண்ட காக்கி சீருடைகள் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடியேற்றி பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.